computer has been by the memes Trojan. Okay, உன் கம்ப்யூட்டர் முடிஞ்சிரா அவ்வளோதான்டா அப்படிங்குது. யுவர் கம்ப்யூட்டர் won't boot up again, so use it as long you can. இது நீ ரன் பண்ணிட்டில உன் பிசி வந்து போனால் ஆனே ஆகாது, நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் எனி கீ டு பூட் ஃப்ரம் சிடி ஆர் டிவிடி. ஸோ கைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாய்ஸ் வந்து இதாகிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து உள்ளே போகலை. ஓகே, இந்த ட்ரோஜான் ஸோ இதே மாதிரி நமக்கு நிறைய வைரஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம பிசி ரன் பண்ணி டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து போட்டு கம்ப்ளீட் டெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம மறுபடியும் வந்து ரீபூட்டே ஆகலை. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து போனால் வாய்ஸ் வந்து பிடிங்கிருச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து போனால் டேஞ்சரஸான வைரஸ் வந்துட்டு நம்ம இன்றைக்கி இந்த பிசியில் வந்து பண்ணி டெஸ்ட் பண்ண போகிறோம். டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவுட் டு வீடியோஸ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 வந்து டெஸ்ட்ராய் பண்ண போகிறோம். எதன் மூலமான வைரஸ் வச்சு தான். ஸோ நான் இந்த வைரஸ் எப்படி டெவலப் பண்ணேன், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து எப்படி ஆச்சு சிஸ்டம் வந்து வைரஸ்லாம் கொடுத்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரிலாம் ஆச்சு. ஸோ எல்லாமே வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், கம்ப்ளீட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இல்லை நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற பெல் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல் செலக்ட் பண்ணால் நம்ம போல் நோட்டிஃபிகேஷனும். இப்போ இந்த வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து போட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்து பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளே கொடுத்துருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து டோன்ட் வரி ப்ரோ, கீப் ட்ரைங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து வந்து பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு சில பேர் வந்து சின்ன மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் கரெக்டாக மாற்றுங்க அப்படின்னாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா மாற்றிக்கிறேன். ஸோ அது எடுத்தோடனே டப்புன்னு மாற்றிட முடியாது. ஸோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக வந்து நம்ம ரெடி மாற்றிக்கிறேன். ஸோ ரொம்ப ஓட் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ எல்லாமே நான் வந்துட்டு என்ன மிஸ்டேக் அப்படின்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிச்சி நான் சீக்கிரமாக கிளியர் பண்ண பார்க்குறேன். நான் வந்து பண்ண வெப்சைட்டில் தான் அந்த வைரஸ் ஃபைல் டெவலப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட்ராய் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப டேஞ்சரான ட்ராஜன் வைரஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு கொடுத்தாச்சு. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோஸ் செக்யூரிட்டி. ஸோ டிஃபெண்டர் வந்து நம்ம பிசி வந்து நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. தம்பி த்ரெட் ஃபவுண்டு தம்பி, நான் வந்து ஒரு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்குது. ஸோ நம்மளால் விண்டோஸ் டிஃபெண்டர் வந்துட்டு ஆஃப் பண்ணி ஆகணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த வைரஸ் ரன் பண்ண முடியும். ஸோ விண்டோஸ் டிஃபெண்டருக்கு வந்து பண்ணி ஒரு யூஸ் தம்ஸ் அப் வந்து கொடுக்கணும். ஸோ நம்ம கரெக்டாக வந்து பார்த்தா வைரஸை கண்டுபிடிச்சி நமக்கு ஓகே இது வைரஸ், ஸோ அலோவ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த ஃபைலை டெலிட் பண்ணி விட்டுருது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு வந்து பார்த்தா விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டு நம்ம வடி வந்துட்டு இந்த வைரஸ் ஃபைல் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். மடி வந்துட்டோம். ஸோ ட்ராஜன் ஃபோல்டருக்குள்ள வந்துடலாம். ட்ராஜன் ஃபோல்டருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த டெஸ்க்டாப் பசில். ஸோ அது வந்து ஓப்பன் பண்ணலாம். டெஸ்க்டாப் பசில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஓகே, ஊப்ஸ் ஓகே, இங்கே வந்து பாருங்கள் நம்ம ஸ்க்ரீன் இதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு எல்லா ஃபைலும் வந்து பார்த்தா சின்ன பாக்ஸாக வந்துருச்சு. ஸோ பசில் கேம் மாதிரி. ஸோ நம்ம ஈஸியாக மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சின்ன ஒரு வைரஸ் தான். இந்த வைரஸ் வந்து பாருங்கள் நமக்கு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி போட்டு நமக்கு வந்து போனால் பசில் கேம் ஆட சொல்லுது. ஓகே, இப்போ எனக்கு வந்து போனால் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக இதாக இருக்குது. எனக்கு எதுவும் கம்ப்யூட்டரு அந்த விண்டோஸ் பட்டன் எதுவுமே வந்து காட்டல. ஸோ அதுக்கப்புறம் நான் விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணி பட்டன் கிளிக் பண்ணும்போது ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுது. ஸோ நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து டாஸ்க் பார்க்கு வந்து ஹைட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா வேறு ஏதாவது ஃபைல் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு எந்த ஃபைலை வந்து பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. விண்டோஸ் கேனாட் கம்ப்ளீட் திஸ் ப்ரோக்ரஸ் அப்படின்னு வருது. நமக்கு எந்த ஃபைலுமே வந்து பார்த்தா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண மாட்டேங்குது. இந்த விண்டோஸ் பசில் வந்து பார்த்தா வைரஸ் வேலையை வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நமக்கு எந்த ஃபைலும் வந்து பார்த்தா எக்ஸ்ட்ராக்ட் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ ஓகே, நமக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு சொல்லி கேட்டால் விண்டோஸ் வந்து சடன் பண்ணிட்டு ஆன் பண்ணுறது தான். ஓகே, நான் ஜஸ்ட் சடன் பண்ணிட்டு ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம மறுபடியும் வந்து லாகின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஒரு விண்டோஸ் 11 பிசி எப்படி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இருக்குது. நமக்கு எந்த விதமான பிரச்சனை ஆகலை. ஸோ மறுபடியும் விட்டுற மாட்டோம். ஸோ மறுபடியும் வந்து பண்ணதாக ஒரு வைரஸ் ஃபைல் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டைம் வந்து போனால் ஃபேக் ஸ்கேனர்ஸ் ஸோ நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதாவது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து போனால் விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து மறுபடியும் காட்டுது த்ரெட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லுது. நம்ம ஆல்ரெடி டிஃபால்ட்டாக எப்பயும் ஆஃப் பண்ணிட்டோம். மறுபடியும் எதுக்கு வருதுன்னு தெரியல. ஸோ நம்ம மறுபடியும் வந்து போனால் மேனுவலாக போய் டிஃபெண்டர் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நமக்கு டிஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கம்ப்ளீட் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ மறுபடியும் வந்து போனால் பேக் டு ஃபைல் வரலாம். ஸோ இங்கே நமக்கு ஆன்டிவைரஸ் அப்படின்னு ஃபோல்டர் இருக்குது. ஸோ ஆன்டிவைரஸ் எதுக்கு தேவையில்லை. ஸோ நம்ம வைரஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஆன்டிவைரஸ் எதுக்கு தேவையில்லாமல் வருது. ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணலாம். ஓகே, அந்த ஃபைல் நம்ம பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆன்டிவைரஸ் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் நேம் வந்து பார்த்தா ஜஸ்ட் ஆன்டிவைரஸ் தான். ஸோ நமக்கு இது என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டால் சிஸ்டம் வந்து ஸ்கேன் பண்ணுது. ஓகே, சிஸ்டம் ஸ்கேன் பண்ணி நமக்கு வந்து பண்ண என்னென்ன ஃபைலாக இருக்குது அப்படின்னு காட்டுது. ஓகே, பட் நமக்கு இது இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இதுக்குள்ளே இதுக்கு ஆன்டிவைரஸ் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஸோ நிறைய ஆன்டிவைரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாருங்கள். ஓகே, இந்த ஃபோல்டர் நமக்கு நிறையா வைரஸ் ஃபைல் வந்து இருக்குது. ஸோ வேறு ஏதாவது வைரஸ் ஃபைல் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் வந்து பண்ண போகிறோம். டு யூ வாண்ட் எக்ஸிக்யூட் ஃபைல். ஸோ இந்த ஃபைல் நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறியா, அப்போ கண்டிப்பாக உங்கள் பிசி வந்துட்டு நாசமாக போகுது அப்படின்னு சொல்லுது. த கம்ப்யூட்டர் ஹஸ் பீன்
by the means Trojan. Okay, உன் கம்ப்யூட்டர் முடிஞ்சிரா அவ்வளோதான்டா அப்படிங்குது. யுவர் கம்ப்யூட்டர் won't boot up again, so use it as long you can. ஸோ இது நீ ரன் பண்ணிட்டில உன் பிசி வந்து போனால் ஆனே ஆகாது, நீ என்ன பண்ணுறன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரைங் டு கில் மீம்ஸ் வில் கேஸ் யுவர் சிஸ்டம் டூ யூ டிஸ்ட்ராய்ட் இன்ஸ்டன்ட்லி, ஸோ டோன்ட் ட்ரை இட். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்ட்ராய் பண்ண போது நீ ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்குது. ஓகே, ஜஸ்ட் ஆனால் நமக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலும் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 4-5 வைரஸ் வந்து ஓப்பன் பண்ணி விடுவோம். கூப்ரேட்ஸ் என்ன ஒரு ஃபைல் இதையும் ஓப்பன் பண்ணியாச்சு. பட் நமக்கு இன்னும் வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக எதுவுமே ஆகலை. ஸோ திக் நிமிடங்கள். ஓகே இப்போதைக்கு நமக்கு எதுவுமே ஆகலை. ஃபைல்ஸ் எல்லாம் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம மறுபடியும் வந்து ட்ரோஜானுக்குள்ளே போயிட்டு வேறு ஏதாவது ஃபைல் ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, நமக்கு இன்னும் எதுவுமே ஆகலை. ஸோ மறுபடியும் வந்து எண்டர்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தா ஃபார்ம் 1 அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்குது. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது நமக்கு இன்னும் வந்து லோட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ லோட் ஆக ரொம்ப நேரமாகுது. ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நமக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் கலரில் பிளாங்க் ஸ்கின் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம பேக்ரவுண்ட் ஃபுல்லாக வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக பேக்கில் வந்துருச்சு. ஓகே, ஸ்டில் யூஸிங் த கம்ப்யூட்டர். ஸோ இந்த கம்ப்யூட்டர் வந்து நீ இன்னும் யூஸ் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லுது. ஓகே, நமக்கு இப்போ வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லா யாராவது சிம்பிளாக வர ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒரு பயங்கரமான சவுண்ட் வந்து கேட்டே இருக்குது. ஸோ இந்த சவுண்ட் வந்து கேளுங்க. ஸோ இந்த மாதிரி சவுண்டு தான் நமக்கு வந்து கேட்குது. ஸ்டாப் யூஸிங் திஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவது. ஸோ நமக்கு ஆட்டோமேட்டிக் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிருக்கு. கீழே ரெஜிஸ்ட்ரேட்டர் மாதிரி ஏதாவது ஒன்று ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நம்மளால் வந்து எதுவுமே ஆக்சஸ் பண்ண முடியல. விண்டோஸ் பட்டன் ஆக்சஸ் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஓகே, இங்கே வந்து பாருங்கள் நமக்கு என்னென்ன மாதிரி வருது. ஸோ மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வருது. ஸோ க்ரஷர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓகே க்ரஷர் வந்து பார்த்து நார்மல் ஒரு இடத்துல இல்லாமல் அது பாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோடிங் ஆகிக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பார்த்து விண்டோஸ் வந்துட்டு ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு வந்து ஒரு சவுண்டு வந்து கேட்டுக்கிட்டே இருக்குது. நம்மளால் எந்த ஃபைலும் ஓப்பன் பண்ண முடியல. ஸோ நான் மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த விர்ச்சுவல் பாக்ஸ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகே, ப்ளஸ் எனி கீ டு பூட் ஃப்ரம் சிடி ஆர் டிவிடி. ஸோ கைஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வாய்ஸ் வந்து ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து உள்ளே போகலை. இங்கே வந்து பார்க்கலாம் ப்ரெஸ் எஸ்கேப் இன் 1 செகண்ட் டு ஸ்கிப் ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக விண்டோஸ் வந்து டெட் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு அவ்வளோதான். ஸோ எனக்கு வாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ஓகே, ஸோ வீடியோ வந்து கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வைரஸ் ஃபைல் வச்சு அட்டாக் பண்ணும்போது நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பிசி வந்து டெட் ஆயிடுச்சு. ஸோ பிசி டெட் ஆகலை. ஸோ ஓஎஸ் வந்து இப்போ தான் கம்ப்ளீட் டெட் ஆயிடுச்சு. நமக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டால் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ரன் பண்ணும்போது விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துட்டு நான் ஒரு ஃபைல் அலோட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தா நார்மலாக வந்து விண்டோஸ் டிஃபெண்டர் வந்து போய் டேர்ன் ஆஃப் பண்ணோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தா ஃபைல்லாம் ரன் பண்ணும்போது நமக்கு நிறையா வந்து ரன் ஆகிட்டே இருந்துச்சு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபார்ம் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்து ரன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி 4-5 வைரஸ் ரன் பண்ணி விட்டோம். ஸோ ஒட்டு மொத்தம் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. நமக்கு வந்து ஃபஸ்ட் வந்து ஒயிட் ஸ்கின் வந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியல. எனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து போனால் கிளிக்கிங் சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணால் ஒரு சவுண்ட் வரும் பார்த்தீங்களா, டொடக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியாக வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கமெண்ட் ப்ராம்ப்ட் வந்து பார்த்தா அடிக்கடி ஓப்பன் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம மவுஸ் வந்து போனால் ஒரு இடத்துல நிற்கல. ஸோ நமக்கு வந்து போனால் அப்படி கிளிக் ஆகிட்டே இருந்துச்சு. நம்ம நகர்ந்துக்கிட்டே ஆடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலும் ஆக்சஸ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தேன். மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தா சுத்தமாக ஆன் ஆகலை. ஓகே, நம்ம ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஆஃப் பண்ணி ஆன் பண்ணோம். ஸோ அப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, இதையும் வந்து போனால் ஃபுல்லாக ஹேங் ஆகிடுச்சு. நம்மளுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஓகே, ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா எனக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆனே ஆகலை. எனக்கு வந்து போனால் ப்ளஸ் எனி கீ டு கண்டினியூ வந்துருச்சு. ஸோ அந்த எனி வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபைல் வந்து வாய்ஸ் சுத்தமாக இல்லை பிடிங்கிருச்சு அப்படின்னு சொல்லிருச்சு. ஸோ நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவல் பாக்ஸில் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால் வந்து எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நான் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஃபஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணிக்குவேன். ஆனால் இதே நீங்கள் உங்கள் மெயின் பிசி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தா ஃபுல்லாக போயிருக்கும். இந்த வீடியோ நம்ம வந்து அந்த வைரஸ் ஃபைலை நம்ம எங்கேருந்து டெவலப் பண்ணோம் அப்படின்னு காட்டல. ஸோ அது காரணம் என்னன்னு சொல்லி கேட்டால், நீங்கள் சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டோட வைரஸ் வந்து நீங்கள் அட்டாக் பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்டோட பிசி வந்து கம்ப்ளீட் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்னு நீங்களே நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இல்லீகலாக போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் வந்து நான் யாருக்கும் ஷேர் பண்ணல, எங்கேருந்து டெவலப் பண்ணணும் சொல்ல. ஸோ ஒரு சேஃப்டி பாயிண்ட்டுக்கு தான். சப்போஸ் உங்கள் நிறைய பேர் சொல்லி அதில் மூலமாக அந்த ஃபைல் டெவலப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டோட பிசிலையோ அதாவது நம்ம ரன் பண்ணி விட்டாங்கன்னா கம்ப்ளீட் டெஸ்ட்ராய் ஆகான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் வந்து பண்ண லிங்க்கும் தரல. ஸோ எங்கே டெவலப் பண்ண சொல்ல. ஸோ இதான் வந்து பண்ண ஒரு மெயின் மேட்ரு. ஸோ அதனால் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தா இந்த ஃபைல் சப்போஸ் உங்களுக்கு கிடச்சாலும் நீங்கள் வந்து யாருக்கும் உங்கள் பிசி இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. மோஸ்ட் டேஞ்சரஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லலாம்.
ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம வைரஸ் அட்டாக் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வைரஸ் ஃபைல் இருக்குது. ஸோ இந்த வைரஸ் ஃபைல் வச்சு வேறு ஏதாவது பண்ணலாமா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வந்து பண்ணலாம். ஓகே ப்ரோ, இந்த ஃபைலை வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இந்த வைரஸ் ஃபைலை வச்சுட்டு காஸ்பர்ஸ்கி வந்து கம்பேர் பண்ணுங்கள், எப்படி வந்து கிளியர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இந்த வைரஸ் ஃபைல் இந்த ஆன்டிவைரஸ் கூட கம்பேர் பண்ணுங்கள். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் முடிஞ்சால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வீடியோ வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல்லும் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் காட்டும். அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போட நோட்டிஃபிகேஷனும். இந்த வீடியோ அவ்வளோதான். நல்லா செஞ்சுக்கிறேன். See you guys, bye, have a nice day.